அனைவருக்கும் வணக்கம். காலத்தின் கதைகள் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்ன கேட்டால் தானம்ன்ற வார்த்தையே மிக சிறந்தது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது தானம் செஞ்சுருந்தீங்கன்னா அதனால் கிடைக்கிற நிம்மதியும் மனநிறைவும் எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம செய்கிற ஒரு சின்ன தானம் மற்றவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரதிபலிப்பு கொடுக்குதுன்னு இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மைசூரை ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அவர் நீதியும் நேர்மையும் தவறாதவர், அன்பும் அருளும் நிறைந்தவர். ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட சென்றார். வழியில் வயதான ஒரு விறகு வெட்டியை தலையில் விறகுகளை சுமந்தபடி பார்த்தார். மன்னன் விறகு வெட்டியை பார்த்ததும் தள்ளாடிய வயதில் இவர் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறார் என்று மிகவும் வருந்தினார். பிறகு விறகு வெட்டியை பார்த்து, ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு அந்த விறகு வெட்டி அரசரை பார்த்து, அரசே, எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் இப்போது என்னுடன் இல்லை. அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் பேச்சை கேட்டு தனி குடித்தனம் போய்விட்டார்கள். இப்பொழுது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கின்றோம். அன்றாட வேலைக்கு சென்று இப்படி பாடுபட்டு வந்தால் மட்டுமே உணவு அருந்த முடிகிறது என்று கூறி மிகவும் வருத்தப்பட்டார். இதை கேட்டு அரசர் விறகு வெட்டியின் துன்பத்தை போக்குவதற்கு தன் நாட்டில் உள்ள சந்தனக்காட்டின் ஒரு பகுதியை அவனுக்கு தானமாக வழங்கினார். இதனால் விறகு வெட்டி பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தனக்காட்டை நன்கொடையாக தந்ததில் அரசருக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் கிழவனாக அவன் சந்தன மரங்களை வெட்டி விற்பான். ஒவ்வொரு மரம் 1,00,000 விலை பெறும். அதை கொண்டு வீடு, நிலம், வசதி என்று எல்லாம் பெற்று சுகமாக இருப்பான் என்று எண்ணினான். அரசன் நினைத்தபடியே விறகு வெட்டியும் நடந்து கொண்டார். ஆண்டுகள் பல கடந்தன. அரசன் வழக்கம் போல் வேட்டைக்கு செல்கையில் எதிரே ஒரு பெரியவர் செல்வ செல்வாக்குடன் வருவதை கண்டார். மக்கள் அனைவரும் அவருக்கு மரியாதை அளித்தனர். அரசர் உடனே அந்த பெரியவரை தன் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலர்களை அனுப்பினார். அந்த பெரியவரும் அரசர் ஆணைக்கு கட்டுப்பட்டு பெரிதும் மகிழ்ந்து மன்னர் முன் வந்து நின்றார். அரசர் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா, பெரியவரே, நீங்கள் யார்? உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுத்து வருகிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டார். உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து, அரசே, என்னை தெரியவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு அறிமுகமான விறகு வெட்டி நான். ஏழ்மையில் வாடுவதைக் கண்டு சந்தனக்காட்டை எனக்கு தானமாக வழங்கினீர்கள். நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று பெரும் பணக்காரன் ஆனேன் என்றார். அரசருக்கு மிகவும் மகிழ்ச்சி. பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்து, மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பிற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அரசே, எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளியவர்களின் பயன்பெற பள்ளிக்கூடம், மருத்துவமனை கட்டி உள்ளேன். சிலர் சொந்த தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவியுள்ளேன். அதனால்தான் மக்கள் என்மேல் பேரன்பு செலுத்துகின்றனர் என்றார். மன்னர் தான் செய்த தானம் எப்படியெல்லாம் நற்பலன்களை விளைவிக்கின்றது என்று மனதிற்குள் எண்ணி மகிழ்ந்தார். பிறகு அந்த பெரியவரையும் பாராட்டினார். நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் பல அறிவுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம காலத்தின் கதைகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. பாய்.